ஒரு சின்ன வாக்குவாதம் எல்லார் ஃபேமிலியுமே இருக்கும்ல. அப்போ ஒரு கேள்வி கேட்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும்போது, இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஏன்னா வொர்க் பிரஷர் அவருக்கு இருக்கு. அந்த வொர்க் பிரஷர்ல அவருக்கே தெரியாம ஒரு வார்த்தை சொல்றாரு. அ எ எ ச "வேலை செய்றது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? என்னைக்கா ஒரு நாள் ரூ. 10,000 சம்பாதி. அப்புறமா இந்த கேள்வி கேட்கலாம்" அப்டின்ட்டு. அந்த மொமெண்ட் வந்து இட் வாஸ் அ நைட் கான்வர்சேஷன். அன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வரல. ஆமால்ல, ரூ. 10,000 பெரிய விஷயம்ல. அதுவரைக்கும் அந்த ரூ. 10,000 பத்தி நான் யோசிச்சதே இல்ல. மேபி நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். நான் ஒரு சம்பாதிக்கணும் அப்டின்ற ஒரு தாட்டே வந்ததில்ல. இட் வாஸ் அ ஹெல்த்தி ஃபேமிலி அப்டியே போயிட்டுது. அந்த ஒரு கேள்வி வந்து என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அவரு கேட்ட கேள்வி ரூ. 10,000 சம்பாதிச்சுட்டு இந்த கேள்வி கேளு அப்டின்னு. சம்பாதிக்க முடியுமான்னு கேட்கல. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறதுக்கே என்னோட தகுதி ரூ. 10,000 அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வந்து என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு சராசரி கோவம் கூட அதுக்கு வேல்யூ பண்றாங்க. அப்போ பொண்ணுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல. சோ கண்டிப்பா. அந்த வேல்யூ தான் எனக்கு அப்ப எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு. என்ன மாதிரி எவ்ளோ பெண்கள் வந்து தன்னோட வாழ்க்கையில நான் இன்னைக்கு வெளிய வந்திருக்கேன். நான் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். ஆனா என்ன மாதிரி வெளிய இன்னி வரைக்குமே வெளிய வராம இருக்க நெறைய பெண்களுக்கும் இந்த கேள்வி இருக்கும். ஆமால்ல, பணம் ரொம்ப பெருசு இல்ல. ஆனா அவங்க வேல்யூ அதோட பெருசா இருக்கும். அந்த ₹10,000 ஓட பெருசா இருக்கும். அது வந்து ப்ரூவ் பண்ண சிச்சுவேஷன்ல வரும்போது நான் இன்னைக்கு சாதிச்சுட்டு ஜெயிச்சிருக்கேன்.